கிலோ மாவுக்கு 100 கிராம் அரிசி மாவு எடுத்துருக்கேன். பூண்டு தட்டி வச்ச பூண்டு போடுறேன். பெரிய வெங்காயம் 3 வெங்காயம் எடுத்து போடுறோம். வரமிளகாய் போடலாம். கருவேப்பிலை தழை, தேவையானது உப்பு போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. தண்ணி தெளித்து பிரிஞ்சிக்கலாங்க. கொஞ்சம் கடலை போட்டுக்கலாங்க. முன்ன போட மறந்துட்டேன், அதனால இப்போ போடுறேன். ரெடி ஆயிடுச்சுங்க. பக்கடா மாவு ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தி மாவு கூட கொஞ்சம் இதாக பண்ணிடணுங்க. சப்பாத்தி மாவுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்குன்னா இது கொஞ்சம் இதாக இருந்தால் கொஞ்சம் இதுவாக இருந்தால் தாங்க போட முடியும். நல்லா புட்டு புட்டு போட முடியுங்க. இந்தமாரி பிணைஞ்சிக்காங்க. தேவையான தண்ணி ஊற்றி இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம இப்போ பொரிக்க போகலாங்க. அப்போ நாங்கள் பக்கடா போடலாம். நிறைய போட்டால் பொங்கு வருங்க. சிக்கனமாக போட்டு எடுத்துக்கிட்டால் பொங்கு வராது. உள்ளாறு போட்டால் கேஸ் நிறைய செலவாகும். அதனால் நாங்கள் வெளியே விறவடுப்பில் போடுறோங்க. விறவடுப்பு இருக்கிறீங்க விறவடுப்பு போடல, இல்லை கேஸில் போடுறீங்க கேஸ்லேயே போட்டுக்கலாங்க. இப்போ கேஸ் பற்றாக்குறையாக இருக்கிறதுனால நாங்கள் விறவடுப்புலேயே போடுறோங்க. மக்கள் இப்போ பக்கடை ரெடி ஆகிடுச்சு, எடுத்தாச்சுங்க. ரொம்ப இருக்குங்க. கடிக்க முடியாதுன்னா நினைக்காதீங்க. எல்லாம் ஸ்டாப்டாக மொறுமொறுன்னு தான் இருக்கும். முறுக்கு மாரியே இருக்குங்க. பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் மாரி செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்கங்க. சத்தும் கூட ஆரிய மாவில் செஞ்சால்